எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அண்ணா எப்படியோ அவனை புடிச்சிட்டாங்க. ஆனா அவன் வாயில இருந்து உண்மையே வர மாட்டேங்குதேனா. யாரை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றான்னு நமக்கு தெரியல. ஒரு சின்ன க்ளூ கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. ஆனா யாரோ பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவனுங்களுக்கு உண்மை தெரியும். எப்படியாச்சும் அவனுங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்கிடணும்னா. இரு கார்த்தி, பார்க்கலாம். 2 days டைம் கொடுத்துருக்கேன்ல. கண்டிப்பா அவனுங்க உண்மை சொல்லிதான் ஆகணும். வேற வழியே இல்ல. யாருக்குனாலும் உயிர் மேல பயம் இருக்கும்ல. அதனால உயிரே போயிடும்னு சொன்னா உண்மை சொல்லிதானே ஆகணும். பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உண்மை சொல்லுவானுங்க. ம். ஆனா யார் மேலயாச்சும் சின்னதா கூட டவுட் இருந்தா அதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னா. எனக்கு யாரையுமே தோண மாட்டேங்குது வேற. அண்ணா, வா அருண். ஆதிய பார்க்கலான்னு வந்தியோ? அவன் தூங்கிட்டு இருக்கான் அருண். இல்லண்ணா, அவன் தூங்கட்டும். நான் உங்க 2 பேர்கிட்டயும் தான் பேசணும். என்ன அருண், சொல்லு. அண்ணா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஒரு கால் வந்துச்சு. அதுல என்ன அருண் சொல்ற? அப்படி யாரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? லாஸ்ட் டைமே இன்ஸ்பெக்ஷன் அப்போ கம்ப்ளைண்ட் ஏதோ பண்ணிருக்கிறதா தானே எங்ககிட்ட சொன்னீங்க. அது கூட அந்த பிரீத்தி பொண்ணு தான் ஏதோ பண்றதா சொல்லிட்டு இருந்தீங்க. அதுதான் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, திரும்பவுமா? ஆமாண்ணா, அவங்க இந்த டைம் சொன்னது பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணுவாங்க போலண்ணா. அப்படிதான் சொன்னாங்க. அதுவும் கண்டிப்பா கரஸ்பாண்டன்ட் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணி சொல்றாங்கண்ணா. இத பத்திலாம் நம்ம ஆதிக்கிட்ட எப்படி நான் பேசுறது? அவனுக்கு இத பத்தி தெரியவே கூடாது. அவன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனா கூட அவன் உயிருக்கே ஆபத்துன்னு நீங்க தானே நான் சொன்னீங்க. இப்போ இத பத்திலாம் அவன்கிட்ட எப்படி பேசுறது? அவன் தானே நான் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். அவன் கண்டிப்பா இருக்கணும்னு வேற சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. என்னண்ணா பண்றது? எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அருண், நீ சொல்றதெல்லாம் புரியுது அருண். யாரோ பிளான் பண்ணி தான் பண்றாங்க. ஆதிக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா அப்போ அவனுக்கு ஏதாச்சும் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எதுவோ நடக்குது அருண். என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன, கரஸ்பாண்டன்ட் நாளைக்கு அங்க இருக்கணும். அவ்வளவுதானே. கவலையே படாத, பாத்துக்கலாம். எப்படின்னா, ஆதிய கண்டிப்பா நம்மளால கூட்டிட்டு போக முடியாது. ஆதிக்கு இது தெரியவும் கூடாதுன்னா. அவன் தெரிஞ்சா தாங்க மாட்டான். அவன் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சானா அவனுக்கு ப்ராப்ளம் ஆகும்னா. நீ எதுக்கு அருண் ரொம்ப திங்க் பண்ற? இங்க பாரு, இது ஆதிக்கிட்ட போகவே வேண்டாம். நாங்களும் இந்த வீட்டு பசங்க தான். நாளைக்கு கார்த்தி வருவான் ஸ்கூலுக்கு. நீ கவலையே படாத. கார்த்தி வில் ஹேண்டில் எவ்ரிதிங். பட் அண்ணா, எனக்கு புரியுது. இருந்தாலும் கரஸ்பாண்டன்ட்ங்கிற பிளேஸ்ல ஆதி நேம் தானா இருக்கு. அவனுக்கு தான் எல்லா அத்தாரிட்டிஸுமே இருக்கு. ஸோ கண்டிப்பா அவனை தானே நான் எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா ஸ்கூல் மேலேயே பிளாக் மார்க் வரும்னா. டோன்ட் வரி அருண். நம்ம ஸ்கூல் எப்பயுமே பெர்ஃபெக்டா ரெடியா தான் இருக்கும். அது எனக்கு தெரியும். நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷனை பத்தி யாருமே சின்னதா கூட குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம ஸ்கூல் என்விரான்மெண்ட் பத்தியும் யாரும் குறை சொல்ல முடியாது. இப்ப வரையும் நம்ம எல்லாமே பெர்ஃபெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸோ அதை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ அவங்க மென்ஷன் பண்ணி கரஸ்பாண்டன்ட்ட பண்றாங்கன்னா, ஸோ டார்கெட் இஸ் கரஸ்பாண்டன்ட், ரைட்? ஆமாண்ணா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அதான் அருண் நானும் சொல்றேன். இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் நாளைக்கு அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். அவங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளவுதானே. நீ பயப்படாத. நாளைக்கு ஷார்ப்பா ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட் இருப்பாங்க. இத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கரஸ்பாண்டன்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? நீ அதை பத்தி கவலைப்படாத. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா, அப்புறம் இன்னொரு விஷயம். எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்குண்ணா. அது இத்தனை நாளா அத பத்தி நான் யோசிக்கல. ஆனா இப்போ எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா எனக்கு என்னமோ அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. யார் அருண் சொல்ற? அண்ணா, அது வேற யாரும் இல்ல. அது எங்க கிட்ட சொல்லிட்டல்ல அருண். இவ்ளோ நாளா யாருன்னு தெரியாம கன்ஃபியூஸோட தான் இருந்தோம். ஆனா இப்படியும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல. சோ அவங்களால என்ன முடியுமோ அத அவங்க காட்டிட்டாங்க. இப்போ நம்மளால என்ன முடியும்னு நாம காட்ட வேண்டாம். யார்கிட்ட போட்டி போட்டாங்களோ அவங்களே அவங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. சரியா? ம், இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். எவ்ளோ திமிரு இருந்தா இவ்ளோ கீழ்த்தரமா இறங்கியிருப்பாங்க.
இதுக்கப்புறமா அவங்கள சும்மா விட முடியுமா? ம், யார் பதிலடி கொடுத்தா நல்லா இருக்குமோ அவங்களே அவங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. சரியா? ம், பாத்துக்கலாம் அருண், பாத்துக்கலாம். ஏங்க நீங்க பண்றது கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா? என்னடி பொண்டாட்டி அப்படி என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணீங்களா? இது என்னது? என்னதுன்னா? உங்கள நான் கூட என்ன தெரியுமா நினைச்சிட்டு மேல வந்தேன். பாவம் ரொம்ப டென்ஷனா இருப்பாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாரு. நாம கொஞ்சம் போய் சமாதானமா பேசலாம், கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் ஆவாருன்னு நினைச்சு வந்தா நீங்க இதுல ஃபீல் பண்றதுக்கு என்னடி பொண்டாட்டி இருக்கு? ஃபீலிங்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்குதான், பட் அது வேற டிபார்ட்மெண்ட். என் பொண்டாட்டிய பார்த்ததுக்கு அப்புறம் இது வேற டிபார்ட்மெண்ட். ஓகே. சோ உண்மையாவே உங்களுக்கு டென்ஷனா இல்லையா? நாளைக்கு ஸ்கூல்ல வேற பிரச்சனை. கார்த்திகை போய் ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமா இல்ல? வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன அனு, நம்ம ஸ்கூலை பத்தி உனக்கு தெரியாதா? ஆதி எப்படி மேனேஜ் பண்றானோ நமக்கு தெரியாதா என்ன? அவன் எல்லாத்தையுமே கரெக்டா தான் இப்ப வரையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு இருந்தாலும் நம்ம ஸ்கூல்ல ஏதாச்சும் குறை சொல்லணும். இப்போ ஆதிக்கு இந்த மாதிரி இருக்குன்றனால அவனை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் நாளைக்கு அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளவுதானே? நாளைக்கு நம்ம ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் கண்டிப்பா ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். அதனால நானே ஜாலியா ஃப்ரீயா இருக்கேன். நீ எதுக்கு அதை பத்தி தேவையில்லாம யோசிக்கிற? எல்லாம் தெரிஞ்சும் யோசிக்கிற பத்தியா? அதனால தாங்க பயமா இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும்ல? ஏன் நான் கேக்குறேன்னு. நீ ஏன் கேக்குறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும். ஓகேவா? பயப்படாம இரு. ம், ஆனா திரும்பவும் சொல்றேன், இத பத்தி யாரும் ஆதிக்கிட்ட பேசாதீங்க. சரியா? அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அவன் டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த நியூஸ் அவனுக்கு போகவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நாமளே ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரியா? ம், சரிங்க. சரி, அபி எங்க? நீ மட்டும் வந்திருக்க? புள்ளைய தனியாவா ரூம்ல விட்டுட்டு வந்திருக்க? ஏய், அவ போறன்னு எது கீழே விழுந்துற போறா? உங்க பொண்ண தனியெல்லாம் விட்டுட்டு வரல, அவ தாத்தா பாட்டி கூட இருக்கா. போதுமா? அவ தான் சொன்னாப்பா, நான் போய் தாத்தா கூட விளையாடிட்டு வரேன் அப்படின்னு போயிருக்கா. சொல்ல சொல்ல கேட்கல, அதனால அத்தையும் அவ தூங்குறப்ப நான் கொண்டு வரேம்மா, அது வரை எங்க கூட இருக்கட்டும்னு எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்கதான் விளையாடிட்டு இருக்கா. போதுமா? ஓ, அப்போ ஓகே. ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மேடம். ம், இப்ப சொல்லலாமா? இல்ல இல்ல, ம், இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இப்பவே சொல்லி ஒரு வேலை இல்லைன்னா வேண்டாம், அப்புறமாவே சொல்லிக்கலாம். என்னடி ஏதோ சொல்லணும்னு சொன்ன, அமைதியாவே உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மாதான். இதுக்கப்புறமும் அடிக்கடி நைட் ஷிஃப்ட் இருக்குமா? இதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்லயே இருக்கலாம்ல. டே ஷிஃப்ட்டு. நைட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்களா? என்னானு புதுசா இருக்கு. இப்படிலாம் கேட்க மாட்டியே. உனக்கே நல்லா தெரியும். ஏதாச்சும் எமர்ஜென்சினா நான் கண்டிப்பா போவேன். சில டைம் ஆப்ரேஷன்ஸ் நைட் டைம்ல தானே ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது தெரிஞ்சும் நைட்ல ஃபுல்லா வீட்லயே இருந்தா என்னடி அர்த்தம்? எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் நீங்க கூடவே இருக்கணும்னு தோணுது. அதான் கேட்டேன். இப்பெல்லாம் நான் உங்களை மிஸ் பண்றேன் தெரியுமா? முன்னாடிலாம் அடிக்கடி எங்கேயாச்சும் வெளியே போவோம். நைட் ஷிஃப்ட்லாம் நிறைய அட்டன் பண்ண மாட்டீங்க. ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி வீட்லயே நீங்க இருக்கிறது இல்லைல்ல? அதாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு. அதான் கேட்குறேன். கூடவே இருங்களேன். என்னாச்சு இவளுக்கு? திடீர்னு இப்படிலாம் கேக்குறா. யூஸ்வலா ஏதாச்சும் வேலை இருக்குன்னு சொன்னான்னா அமைதியா இருப்பா. எதுவுமே கேட்க மாட்டா. ஆனா ம் ம், உங்ககிட்ட தான் கேட்குறேன். எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? இல்லடா, அனு எப்பவும் இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்க மாட்டாளே. திடீர்னு என்னாச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் நல்லா டைம் கிடைச்சது, அதனால சொல்லிட்டேன். ஓ, அப்போ அனு என்ன ரொம்ப மிஸ் பண்றான். கரெக்டா? ம், சரி, ஓகே. அப்போ நாளைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம். ஏன்னா உண்மையாவா? உங்களுக்கு டைம் இருக்குமா? நாளைக்கு ஆஃப் டே லீவ் போட்டுடலாம். ஸோ ஈவினிங் வெளியே எங்கேயாச்சும் போகலாம்ல? நிஜமாவாங்க? ஆமாடி செல்லக்குட்டி, நாளைக்கு நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம். ஓகே, பட் பிளேஸ் என்னன்னு நீயே டிசைட் பண்ணி வை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதான் என் அனு முகத்தை பார்த்தாலே தெரியுதே. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனோ அனு? எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போகாம வீட்டுக்குள்ளே இருக்கல. ஆனாலும் சேச்சா, கஷ்டம்லாம் எதுவும் இல்லைங்க. என்னமோ தெரியல, அப்படி தோணுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா? அதனால தான் அப்படி தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் ஓவராக திங்க் பண்ணாதீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? உங்கள் வேலை எப்படின்னு எனக்கு தெரியும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் என்னோட அனு. இப்பவும் என்ன புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும் தாண்டி. உன்ன மாதிரி யாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டதே இல்லை தெரியுமா? ஐ லவ் யூ டி செல்லக்குட்டி.
அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. வைஷு, இன்னைக்கு அக்காவை பார்க்கணும் ஞாபகமா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தல்ல, இன்னைக்கு அக்காவும் கோவிலுக்கு வந்திருந்தாளா, ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம்டா. அக்காவும் மாமாவும் இன்னைக்கு இங்க வந்து தங்கலான்னு நினைச்சாங்களாமா. ஆனா அம்மா தாண்டா வேண்டான்னு சொல்லிட்டேன். அங்க கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்கல்ல, இப்ப வந்து அக்கா இங்க தங்கினா நல்லா இருக்காது பத்தியா, அதனாலதான் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டேன். பாவம், நான் வேண்டான்னு சொன்னதுல பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருந்திருக்கும். என்ன பண்றது, நான் எதுவும் நினைக்க கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டு அமைதியா போயிட்டான். நீங்க எதுக்குமா அப்படி சொன்னீங்க? அக்காவே இங்க வந்து தங்கணும்னு நினைச்சிருக்கா, அவளை போய் இப்படி சொல்லிருக்கீங்களே, பாவம்லம்மா, அக்கா ஃபீல் பண்ணிருப்பா. புரியுதுடா, இருந்தாலும் அவ எதுவும் நினைச்சிருக்க மாட்டா. கல்யாண வேலைலாம் முடியட்டும், அதுக்கப்புறம் அக்கா வந்து எவ்வளவு நாள் இங்க தங்கினாலும் எனக்கு சந்தோஷம்தான். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அம்மாவோட பொறுப்பெல்லாம் முடிஞ்சிச்சுடா. அம்மாக்கு வேற என்ன இருக்கு சொல்லு, பிள்ளைங்க அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னா தான் சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் மட்டும் இருப்பேன்லடா. என்னமோ நீங்க ஏமா அப்படி நினைக்கிறீங்க? உங்களை தனியாலாம் நாங்க விட்டுருவோமா என்ன? எங்களுக்கு இருக்கிறத நீங்க மட்டும் தானம்மா, உங்களை எப்படி நாங்க தனியா விடுவோம்? நீங்களும் எங்க கூட வந்துடுறீங்களா? ஏய் வைஷு, என்ன பேசிட்டு இருக்க? பொண்ணு கொடுத்த இடத்துல வந்து நான் நிக்க முடியுமா? எனக்கு எப்பயாச்சும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து பாக்குறேன், உங்களுக்கு பார்க்கணும்னு தோணா வந்து பாப்பீங்கல்ல. அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் நாள் இருக்கு. நான் தான் லூசு மாதிரி வளர்றேன்னா நீயும் பேசிட்டு இருக்க பாரு. ஆனா அது உண்மைதானம்மா, நீங்க தனியா ஆயிடுவீங்களா? இல்லம்மா, உங்களை அக்காவும் நானும் கண்டிப்பா தனியா விட மாட்டோம். அதெல்லாம் நடக்கிறப்ப பாத்துக்கலாம், இப்ப அமைதியா தூங்கு. ஆமா, ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்தே ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? ஒன்றும் இல்லம்மா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சா, தலைவலியா இருக்குமா, அதான். என்ன தலைவலியா இருக்கா? சொல்லியிருக்கலாம்ல, அம்மா ஏதாச்சும் தைலமாச்சும் போட்டு தேய்ச்சி விட்டுருப்பேன். இல்லைம்மா, அதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாவே சரியாயிடும்மா. சரி, அப்புறம் ஏன் முழிச்சிட்டே இருக்கேன், தூங்கு. அம்மா, இன்னைக்கு நீங்களும் என் கூடவே படுத்துக்கிறீங்களா? என்ன, எப்பவும் தனியாக படுத்தாதான் தூக்கம் வரும்னு சொல்லுவேன், இன்னைக்கு என்ன அம்மாவை கூட இருக்கணும்னு சொல்கிறேன்? இல்லம்மா, சும்மாதான், இன்னைக்கு ஒரு நாள் என் கூட படுத்துக்கோங்களேன். சரி, அம்மா இங்கே படுத்துக்கிறேன், நீ தூங்கு. உங்ககிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியலம்மா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவின் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு. இன்னைக்கு டே ஃபுல்லா ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. எல்லாம் ஏன் தப்புதாம்மா. இந்த நான்சியோட திட்டம் கூட என்னன்னு தெரியாம அவரை ரொம்ப காயப்படுத்திட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையவே நான் உடைச்சிட்டேம்மா. என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவர் அவகிட்ட சவால் விட்டுருப்பாரு. நான் இதெல்லாம் புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம அவ சொன்னது எல்லாத்தையும் நம்பி அவரை கஷ்டப்படுத்திட்டேம்மா. அவ என்னென்ன சொன்னா என்கிட்ட எல்லாம் நான் உண்மை நம்பிட்டேனே. என் மேல என்ன மாதிரி ஒரு முட்டாளா யாருமே இருக்க முடியாதுமா. அவ்வளவு தப்பு பண்ணிட்டேன். வைஷு, இங்க பாருமா, ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்ற, அம்மா சொல்றேன், இங்க பாரு, நடந்த பிரச்சனையவே நினைச்சு யோசிச்சு வருத்தப்பட்டுட்டு இல்லாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. எதை பண்ணா அந்த விஷயம் சரியாகும்னு யோசி, அந்த மாதிரி பண்ணு, சரியா? தேவையில்லாம அதையே யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. அதுக்கான தீர்வு என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதுபடி செயல்படு, சரியா? அப்போ சீக்கிரமா அந்த பிரச்சனை சரியாயிடும். ஆமால, நாம ஏன் நடந்ததே நினைச்சு யோசிச்சு வருத்தப்படணும்? என் மேலதான் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ கண்டிப்பா கவின் கிட்ட கவினை சமாதானப்படுத்துற வேலை என்னோட வேலை தானே. இதுக்கப்புறம் இப்படி அழுதுட்டு இல்லாம அவர்கிட்ட போய் சமாதானமா பேசணும், அவரை எப்படி சமாதானப்படுத்தணுமோ அப்படி பண்ணணும். ஆமா, அதுதான் கரெக்ட். சரிங்கம்மா, தூங்கு. இந்த பிள்ளைக்கு என்னாச்சு? ஒரு வாரமாவே இப்படிதான் இருக்கா? அப்படி என்ன ஆஃபீஸ்ல வேலை டென்ஷனா இருக்கும், என்னன்னு தெரியலையே. ஒரு வாரமாவே புள்ள மூஞ்சி வாடி போய் தான் இருக்கா. என்ன சொல்றது ஆஃபீஸ்ல? சரி, பார்க்கலாம். இதே மாதிரி இருந்தானா அனிதாவை வச்சு கேட்க சொல்ல வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. இவ இப்படியே இருந்தானா என்ன ஆகுறது? என்னங்க பார்த்துக்கிட்டே இருந்தா தூக்கம் வரலையா உங்களுக்கு? நீ அனிதா, உண்மை சொல்ல, உனக்கு வருத்தமா இல்ல? புரியல, என்ன வருத்தம்? ஏய், நடிக்காதடி, கண்டிப்பா உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கதான் செய்யும். என்கிட்ட நடிக்கிறேன்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல, நேத்து தானே என்கிட்ட கேட்டுட்டு இருந்த இந்த மாதிரி அம்மாவை பார்க்கணும்னு. கடைசியில சாரி அனிதா, நீ அம்மா கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம்ல. சர்ப்ரைஸா நம்ம போயிருந்தா அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லைங்க, அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே. நம்ம இங்க வீட்ல இவ்ளோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப போய் நம்ம அங்க போய் அம்மா வீட்ல இருந்தா நம்ம வீட்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அது தப்பு தானேங்க. அம்மா சொல்றதுதான் கரெக்ட். நம்ம அப்புறமா போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் விடுங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு பிரச்சனை வர நீங்க தான் போறேன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படிங்க, எல்லாம் சரியா வருமா? எல்லாம் சரியா வரும். நீ தான் கரெக்டா பேசியிருக்கல, அப்புறம் என்ன. இங்க பாரு அனிதா, நாம ஒரு பிரச்சனை வருதுன்னு அதை நினைச்சு யோசிச்சுட்டு இல்லாம அதுக்கான சொல்யூஷனை பத்தி யோசிச்சு தான் ஆகணும். அவங்களுக்கு தேவை கரஸ்பாண்டன்ட். ஸோ நாளைக்கு கரஸ்பாண்டன்ட் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாலே அவங்களுக்கு பாதி டவுட் சரியா போயிடும். ஸோ நீ பயப்படாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அதான் நானும் கூட இருக்க போறேன்ல, எந்த பிரச்சனையும் வராது, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரிங்க. அப்புறம் மார்னிங் நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது மாதிரியே கரெக்டா ரெடி பண்ணிடு. நீங்க கவலையே படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அருண் கிட்ட நான் கேட்டேன், ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்கூல்ல தான் இருக்கான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. அப்புறம் நாளைக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடு. உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு நான் அப்புறமா ஸ்கூலுக்கு போறேன், சரியா? இல்லங்க பரவாயில்ல, நான் ஆட்டோல போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சொன்னா கேளு. நான் ஆபீஸை விட்டுட்டு அப்புறமா கிளம்புறேன். அந்த வழியா தானே ஸ்கூலுக்கும் போகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்னா கேட்கவா போறீங்க? சரி, தூங்கலாமா? டைம் ஆகுதுல்ல. சரி அனிதா, ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இரவே நீளுமா? என்னம்மா நீ கண்டிப்பா நாளைக்கு அங்க வீட்டுக்கு போயே ஆகணுமா? நீ இங்கே இருந்தலாம்லம்மா. அங்க யாரும் உன்னை சரியா மதிக்கிறதும் இல்ல. இங்கேயே இருந்தீன்னா பாரு, நல்லா ஜாலியா இருக்கலாம்ல. எல்லாம் டைமுக்கு தேவையானது உனக்கு ரூம்க்கே வரும். ஏமா நான் சொல்றது கேட்கவே மாட்டேன்றீங்க? என்ன ஷாலினி, இங்கே இருக்கிறது நல்லா இருக்காதுடா. அது மட்டும் இல்ல, அங்க ஆதி ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப ஒரே ஒரு டைம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கே வந்துட்டானாமா, இன்னும் போய் பார்க்கல. இதுல இந்த கையலுக்கும் சூர்யாக்கும் நிச்சயதார்த்தத்தை வேற பண்ணி வச்சிருக்காங்க. அங்க கல்யாண வேலை தடபுடலா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் நான் அங்க போகலன்னா கண்டிப்பா நல்லா இருக்காது. உனக்கு புரியுதா? என்னதான் இருந்தாலும் இது உன்னோட மாமியார் வீடு, ஆனா எனக்கு அது அண்ணா வீடு. நான் அங்கதானே இருக்கிறது நல்லா இருக்கும். இவ்வளவு நாள் நான் இங்க இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் அப்பப்ப நான் வேணா வந்து இருந்துட்டு போறேன். ஆனா அங்க போய் தாண்டா ஆகணும். என்னம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் மாமியார் வீடு மாமியார் வீடுன்னு சொல்றீங்க? இது ஒன்றும் அவங்க வீடு கிடையாது, இது வினோவோட வீடு. நான் சொன்னங்கிறதுக்காக தான் இந்த வீட்டையே அவன் வாங்கினான். இந்த வீடு கூட வினோ பேர்ல தான் இருக்கு. வினோவோட ஒய்ஃப் நான். அப்படி பாத்தீங்கன்னா எனக்கும் இந்த வீட்டுல ஈக்குவல்ஸ் உரிமை இருக்கு, எங்க அம்மாக்கும் இருக்கு. புரியுதா? சும்மா எப்ப பார்த்தாலும் மாமியார் வீடுன்னு சொல்லாதீங்க. இது உன் பொண்ணோட வீடு, அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. எல்லாம் புரியுது ஷாலினி, ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, உன் மாமியார் மாமனார நீ நடத்துற விதமே சரியில்லை. இது மட்டும் உன் புருஷனுக்கு தெரிய வந்துச்சு, அப்புறம் அவர் என்ன முடிவெடுப்பாரோ எனக்கு தெரியல. கொஞ்சமாச்சும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போய் பழகுடி. அவங்க கிட்ட ஒரேடியா அனுசரிச்சு போன்னு நான் சொல்லல, ஆனா உன் புருஷன் முன்னாடி நல்லவ மாதிரி நீ நடிச்சுதான் ஆகணும். மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, எனக்கு நடிக்க தெரியாதா? அவன் முன்னாடி எப்படி நடிக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி பேசினா அவன் என் வழிக்கு வருவான்னு எனக்கு தெரியும். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. என்னைக்குமே அந்த வினோ என்ன வெறுக்கவே மாட்டான். அந்த அளவு அவனை நான் மயக்கிதாம வச்சிருக்கேன். அதனால நான் என்ன சொல்றனோ அதுதான் அவனுக்கு வேத வாக்கு. நீ கவலையே படாத. அவங்க அம்மா அப்பா முன்னாடி எப்படி நடந்துக்கணும் எனக்கு தெரியும், அவன் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். சரி, இன்னைக்கு மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்திருப்பாருல்ல, போய் பாத்தியா? ஆமாமா வந்திருப்பான், இன்னும் நான் போய் பார்க்கவே இல்லை. எப்படி ரூம்ல தான் இருப்பாரு, நான் போய் பாக்குறேன். இங்க பாரு ஷாலினி, புருஷனை எப்பயுமே நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். நாம சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும்னா அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம கொடுக்கணும், புரியுதா? போ முதல்ல கிளம்பு, அவரை போய் முதல்ல பாரு. சரிம்மா, போறேன். என்னதான் பிள்ளையோ இவ, கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆக போகுது. இன்னும் என்னென்னத்தை தான் நான் சொல்லி கொடுக்கறது? ச்சே. இந்த சூர்யாக்கும் கையலுக்கும் வேற எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணாங்க? ஜோ, அவங்கள வச்சு நான் வேற ஒரு பிளானை போட்டு வச்சிருந்தேன். கடைசியில அந்த பிளான் எல்லாமே சொதப்புற மாதிரி முடிவெடுத்து வச்சிருக்காங்களே. வேற வழியே இல்லை. இதுக்கப்புறம் அதை நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. பண்ணா கண்டிப்பா நம்ம மேலதான் தப்பான அபிப்பிராயம் வரும். அதை செஞ்சாலும் தப்பு. ஐயோ, என்னதான் பண்றது? வேற பிளான் தான் போடணும் போலயே. இந்த சொத்து எப்படியாச்சும் எனக்கு தான் வேணும்னு நானும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஆயிடுச்சே.
வர வர இந்த ஷாலினி போக்கே சரியில்லை. நானும் இவ்வளவு நாளா எதுவுமே கேட்க கூடாதுன்னு அமைதியா போனா ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவ இஷ்டத்துக்கு தான் நடந்துகிட்டு இருக்கா. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு. நான் ஊர்ல இருந்து இன்னைக்கு வருவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் வந்து என்ன பார்க்கவே இல்ல. அதான் அவங்க அம்மா வந்துட்டா ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. இவள என்ன பண்றது? முன்னாடிலாம் அவங்க அம்மா வந்து இங்க தங்கவே மாட்டாங்க. இப்பெல்லாம் வந்து மாச கணக்கு தங்குறாங்க. சரி, அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இவ ரொம்ப ஓவரா பண்றாளே. முன்னாடிலாம் இந்த மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்பெல்லாம் வேற மாதிரி நடந்துக்கிறா. இல்ல இவ கேரக்டர் இப்படிதானோ? நாம தான் தெரியாம. ம் என்ன பண்றது? இதுக்கப்புறம் இது இப்படியே சும்மாவே விடக்கூடாது. வர வர ரொம்ப மோசமா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பணத்துக்கு காசுக்கு திமிரு இதெல்லாம் தான் ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு. சாதாரண பொண்ணு மாதிரி இருக்கவே மாட்டேன்றா. இதுக்கப்புறமும் இப்படியே விட்டா கண்டிப்பா இவ வேற மாதிரி போகவும் சான்ஸ் இருக்கு. அம்மா அப்பா கிட்ட நாளைக்கு கண்டிப்பா இதை பத்தி பேசியே ஆகணும்.